பேசுது. ஆனா அக்கா தான் தினம் தினம் என்கிட்ட பேசிட்டு இருக்கா. தங்கச்சி தான் கழுத பேசவே மாட்டேங்குது. விளையாடாதீங்கன்னா கால்ல இருந்து 500-600 தோத்துட்டு இருக்க. இப்ப வந்து விளையாடாதுன்னு சொல்ற. விட்ட காசை பிடிக்கிற வரைக்கும் விளையாண்டுட்டு தான் இருப்பேன். ஐயோ அண்ணா, உங்க பொண்டாட்டி அவசரமா கூப்பிடுது இல்ல. அவசரமா கூப்பிட்டா போக வேண்டியதாடா. அதை விட்டு போட அண்ணன் கிட்ட பர்மிஷன் கேட்டு இருக்க. வேணா நான் போட்டா பரதாசி பயம் ஒண்ணு கவனிடா. அண்ணா போன்ல கூப்பிடுறாங்க. ஆனா நேர்ல கூப்பிடுறதுக்கு வெக்கப்பட்டிருந்தாலும் போன்ல கூப்பிடுறாங்க. இது கூட தெரியல. ஏன்னா என் பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசுனா வச்சு சொல்லி போட்டுருவேன். குடா போன எதுக்கு நீ போன் பண்ண? என்னால என்ன சொல்றீங்க? வாய முட்ல ஏண்டி எங்கல போனா? என்னது மாவரைக்கு போனவன் இன்னும் வீட்டுக்கு வரலையா? அப்ப ராத்திரிக்கு டிஃபன் ஹோட்டல்ல தான் இதெல்லாம் மக்களைய பேசு. ஒத்த பிள்ளைய பத்திரமா பாதுகாக்க தெரியல. இத வரண்டி குந்தாணி சிரிக்கீங்களா? மாவரைக்க நீங்க போகாம ஐஸ்வர்யாவை எதுக்கடி அனுப்புனீங்க? உங்களை சீரியல் பார்க்க சிரிக்கீங்களா? சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? உனக்கு இடுப்புல வேட்டியா அடிக்க மாட்டேன் தான் பெல்ட் கட்டிருக்க. அத்த உரிமை அடிக்க வேண்டிய அன்றவோட நிக்கிறப்ப நான் அன்ற வேரோட நிக்கிறேனோ இல்ல ஆணி வேரோட நிக்கிறோம்? இப்ப அதுவா முக்கியம். ஐஸ்வர்யாவை காணும்டா. இப்படி கத்தியே ஏன் ஊரை கூட்டுற? இது நம்ம பொண்ணோட மான பிரச்சனையா? காது வச்ச மாதிரி தான் பேசணும். என்ன பண்ற? காது வச்ச மாதிரி பேசுறேன். அதான் விட்டா காது கீச்சுக்கோ. வாயா போய் ஐஸ்வர்யா தேடலாம். பட்டாம்பூச்சி பெண்ணை திட்டமிட்டு யார் வென்றதோ? விழுந்து வழியினை மறக்கிறேன். தொலைந்து உயிரோடு கலக்கிறேன். உன்னை டச் பிளேட் வாங்க சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? நீ பாட்டு ஆடிட்டு வந்து நிக்க. என்ன லேட்டா? ஏன் லேட்டா? 2வது மாடியில் இருக்கிற கடைக்கு லிப்ட்ல போனா திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் லிப்ட் இருந்தா தெரியுமா? உன்னை எவ்வளவு லிப்ட்ல போக சொன்னது? படி இருக்குல்ல, ஏறி போக வேண்டியதானா? இப்படி கேப்பேன்னு தெரியும்டா. அதான் லிப்ட விட்டு படிக்கட்டு வகையா எரிஞ்சு வந்த. அப்பவும் கரண்ட் கட் ஆகி 3 மணி நேரம் படிக்கட்டு நின்று தெரியுமா? ஏண்டா எடுபட்ட வேலை. ஏண்டா லேட்டுன்னு கேட்டா என்ன காரணம் சொல்ல பாரு. ஒன்னா ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இப்படியே பாத்துட்டு இருந்தா எப்படி? வண்டியில என்னன்னு பாக்குறது? வண்டியில என்னடி பாக்குறது? டயர்ல சாணி ஓட்டிருக்குது, டேங்கர்ல காத்தா கக்கா போயிருக்குது. வேற என்ன தேடி பாக்குறது? வண்டி ஓட மாட்டேங்குது. வண்டி ஓட மாட்டேன்டா. இப்ப ஓட பாருடி. ரெடி ஸ்டார்ட். 1 2 3. இப்ப எதுக்கு 1 2 3 சொன்ன? ஓட்ட பதியத்துல 1 2 3 சொன்னா எவ்வளவு பேர் ஓடுறாங்க? 1 2 3 சொன்னா இந்த வண்டி ஓடாதா? அடிக்க அடியில நீ தான் ஓடுற. வண்டியில என்ன பிரச்சனை கேட்டா? காத்து இல்ல. காத்து இல்லையா? ஆலமரத்தடியில உட்காரு, நல்லா காத்து வரும். எந்த செருப்பு வரும்? கேட்டா நாய அவங்க என்ன கேட்டாங்க? இல்ல கேட்டுட்டு இருக்க. ஏமா இதெல்லாம் பஞ்சர் ஓட்டுற கிடையா? காத்துல அது இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது மெக்கானிக். சரி, காத்து அடிக்கிறா பரவாயில்ல, ஒரு தடவை ஓட்டி பார்க்க சொல்லுடி. வேலை செய்ததுக்கு முதலாளி சம்பளம் கொடுக்கல. இதுல வேற ஓட்டி பார்க்க சொல்றேன். ஐயோ மண்ணாங்கட்டி, உன்ன என்ன ஓவர் டைமா பார்க்க சொன்ன? வண்டியை ஓட்டி பாரியா? இவன் எச்சகையாலே காக்கா ஓட்ட மாட்டான். இவனை போய் ஓட்டி பார்க்க சொல்ற. குடும்பம் நான் ஓட்டுறேன். என் கனவோடு வருபவனோ, என் மனதோடு வாழ்பவனோ, என் உயிரோடு கலந்தவனோ, என் வயதோடு கலந்தவனோ, என் இதழோடு சிரிப்பவனோ, என்னோடு விழிப்பவனோ. உங்க மெக்கானிக்கு ஒன் சைடு அடிச்சிட்டு வராரு. வண்டி ஓட்டுற பண்ணா நடக்கிறப்ப கூட ஒன் சைட் தான் அடிச்சுட்டு வருவான். வண்டியில நல்லா தான் இருக்கு, லிவர்ல தான் பிரச்சனை. என்னது லிவர்ல பிரச்சனையா? எம்பிட்டு செலவாகும்? கிட்டத்தட்ட 35,000 ரூபாய் செலவாகும். அம்பிட்டு செலவாகுமா? பின்ன எங்களுக்கு தெரியாதா? எங்க
அப்பனுக்கு லிவர் ஆபரேஷன் பண்ணும்போது 35,000 ரூபாய் சொல்லுவாச்சு. வண்டியில இருக்கிற லிவர் கட்டு போனதை பத்தி சொல்லிட்டு இருக்க. உங்க அப்பா குடிச்சு